சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்த அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளருக்கு பூங்குத்து கொடுத்து சால்வை அணிவித்து மகிழ்ந்தனர். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு. பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லி சென்றாலே ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிடுவதாகவும் புரட்சித் தமிழர் விமர்சனம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். எங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியிலே அதிக இடங்களை வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சிருக்கின்றன. டெல்லிக்கு சென்றால் நாங்களோ எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஆக டெல்லி சென்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு அதிமுக கூட்டணியில் விரைவாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், திமுக கூட்டணியில் 20 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே கூட்டணி அமைத்துள்ளோம் என்றும் புரட்சித் தமிழர் திட்டவட்டம். எங்கள் கூட்டணியில் காலையில் தான் வந்தாங்க, மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்துட்டு எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேடை வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். எங்களுடைய உணர்வு பூர்வமாக எங்களுடைய கூட்டணி அமைக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில். மிசா எமர்ஜென்சி கொண்டு வந்த காங்கிரசுடன் தான் திமுக கூட்டணி வைத்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொகுதி ஒதுக்கீட்டிற்காக அலைந்து வருவதாகவும் விமர்சனம்.
கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, நாங்களே ஜெயிலில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்லுகின்ற கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இழுபறிக்கு இடையில தானே கூட்டணி நடந்துட்டு இருக்கு திமுகவில். கம்யூனிஸ்டுக்கு, இடது கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல, இறுதி ஆகல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் கூட்டணி இறுதி செய்யல. பாவம், என்ன செய்யறது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அலையோன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் என்றால் விவாதம் நடத்துவது இயல்பு என டெல்லி சென்றது குறித்த விமர்சனத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. கனிமொழி டெல்லி சென்று எதற்காக காங்கிரஸ் தலைவரை சந்தித்தார் என்றும் புரட்சித் தமிழர் கேள்வி. ஏங்க ஒரு கட்சினா அவ டிஸ்கஸ் ஆகும். திருமதி கனிமொழி போனாங்களா டெல்லிக்கு? எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவரை எதற்காக போய் பார்த்தாங்க? பார்த்த பிறகு நடந்ததா? முடியலையே. ஒரு கட்சினா கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஆலோசனை செய்வது இயல்பு. ஆனா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சிகள் எப்படி இழுபறி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க. மக்கள் விரோத ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சியான திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவே அதிமுக கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளது. தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்துள்ளதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. அமித்ஷா அவர்களுக்கு எவ்வளவு பணிகள் இருக்கின்றன. அதற்கு இடையிலேயே இங்கே அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் பிரிந்திருந்தவங்கெல்லாம் ஒரு அணியில் சேர்த்திருக்காரு. தமிழ்நாட்டில் திமுகங்கிற இந்த குடும்ப ஆட்சியை, இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை, இன்னும் சொல்ல போனால் ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு. அதன் ஒரு பகுதியாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். கடந்த காலங்களில் எண்ணிக்கை, தொகுதி பங்கீடு எல்லாம் முடிந்து தொகுதிகளின் எந்தெந்த தொகுதி என்பதும் முடிவாகிவிட்டது. அது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கும். அது சொல்றப்ப நீங்க தெரியும். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு. பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று வரையறுக்கப்பட்டு அதன்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பட்டியல் இனத்தை சேர்ந்த விவசாயி கொலை செய்யப்பட்டு 6 நாட்கள் கடந்தும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது கடும் விமர்சனத்திற்கு வழிவகுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். மன உளைச்சலில் அவரது மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு சாட்சி எனவும் அறிக்கை. திமுக ஆட்சியில் குற்றங்கள் தடுக்கப்படாது, குற்றவாளிகள் மீது நடவடிக்கை இருக்காது எனவும், அதுவும் குற்றவாளிகளுக்கு விடியாத ஆட்சியாளர்களுடன் தொடர்பு இருந்தால் மிகுந்த பாதுகாப்பு கிடைப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி சட்டம் ஒழுங்கு முழுமையாக சிதைந்துள்ளதாகவும் கண்டன அறிக்கை. ஊருக்கே சமூக நீதி பாடம் எடுக்கும் திமுக ஆட்சியில் பட்டியலின மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு வேங்கை வயல் முதல் நாங்குநேரி பெரும்பத்து வரை பல்வேறு எடுத்துக்காட்டுகள் உள்ள நிலையில் தற்போது இச்செய்தியும் சாட்சியாகி உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சாடல். விளிம்பு நிலை மக்களுக்கு உண்மையான பாதுகாப்பு கிடைக்காத நிலை தொடர்வதையே தற்போதைய சம்பவமும் வெளிப்படுத்துகிறது என அறிக்கை. விளிம்பு நிலை மக்களின் குரலாக தன்னை காட்டிக்கொள்ளும் திருமாவளவன் போன்றோர் இதை பற்றி ஏன் பேசவில்லை, ஏன் குரல் கொடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. தங்கள் சீட்டுகளுக்காக திமுகவிடம் பேசுபவர்கள் இதுபோன்ற உண்மையான மக்கள் பிரச்சினைகளில் குரல் கொடுக்கவில்லை என கடும் விமர்சனம்.
தமிழகத்தில் நிலவும் அச்ச நிலைக்கு நிரந்தர தீர்வு மக்களிடம்தான் உள்ளது என குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், திமுக ஆட்சி நீங்கினாலே பாதுகாப்பு கிடைக்கும் என உறுதி. மக்கள் மாற்றத்தை தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும் என அறிக்கை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் பி. தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்திய முன்னாள் அமைச்சர், அதிமுக அரசு இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக செய்த நலத்திட்ட உதவிகளை எடுத்துக் கூறினார். அம்மாவர்கள் 2011ஆம் ஆண்டிலிருந்து அந்த லேப்டாப்பை கொடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி வந்ததிலிருந்து அந்த லேப்டாப்பை நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது தேர்தல் வருகின்ற காரணத்தினால் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று இந்த ஆண்டுக்கு மட்டும் கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த 4 ஆண்டு காலமாக படித்த மாணவருடைய எதிர்காலம் என்ன ஆகுது, அவருக்கு எப்படி லேப்டாப் கிடைப்பது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் சரியான முடிவு எடுத்து சரியான இயக்கத்தில் தான் இணைந்திருக்கின்றீர்கள். இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை, அதே போல அவருடைய கல்வி உயர்கல்வியை பெற வேண்டும். அந்த உயர்கல்வியை பெறுவதற்கு பல்வேறு வசதி தருகின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியாக இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருக்கின்றீர்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் தங்கள் பகுதிகளில் தீவிரமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக எம்பி அறிவுறுத்தல். சட்டமன்ற தேர்தலுக்கான விளம்பர பணிகள் மேற்கொள்வது குறித்து அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் விளம்பர குழு ஆலோசனைக் கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, கே.டி. ராஜேந்திர பாலாஜி, அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுக அரசின் வாக்குறுதிகள் மற்றும் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் மக்களிடம் எடுத்து செல்ல அதிமுகவின் தேர்தல் விளம்பர குழு ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்கள், தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்டவற்றில் உள்ள விமர்சனங்களை மக்களிடம் எடுத்து செல்வோம் எனவும் உறுதி. ஆளும் கட்சியினுடைய வேதனைகளை, அதிமுகவுடைய சாதனைகளை களத்திலே மட்டுமல்ல வலைத்தளத்திலே, ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளம் பிளேயிங் வைட்டல் ரோல், அதனால களத்திலேயும் சமூக வலைத்தளத்திலேயும் இன்றைக்கு அதை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் இந்த விளம்பர குழு நிச்சயமாக முக்கியமான பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாலியல் விமர்சனங்கள் இருக்கு, சட்டம் ஒழுங்குல விமர்சனம் இருக்கு, விளாத்திக்குளத்தில் விமர்சனம் இருக்கு, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை கடைக்கோடி வரைக்கும் விமர்சனங்கள் இருக்கு, விலைவாசில விமர்சனங்கள் இருக்கு, தேர்தல் அறிக்கையை கொடுத்து நிறைவேற்றாதல்ல விமர்சனங்கள் இருக்கு. எல்லா விமர்சனங்களையும் அதை நிதர்சனமாக மக்களிடத்தில் கொண்டு செல்வதுதான் விளம்பர குழுவுடைய நோக்கம். டீ கடைக்காரரை 3 முறை முதலமைச்சர் ஆக்கியது அதிமுக என்பதை மறந்து, எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்பதைப் போல பன்னீரின் பேச்சு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடும் சாடல். ஸ்டாலினை பேசாத பேச்செல்லாம் பேசிவிட்டு அம்மா இல்லை என்றதும் அதிமுக குறித்து இப்படியெல்லாம் பேசுகிறார் பன்னீர் எனவும் விமர்சனம். ஏன்னா இந்த கட்சி ஒரு சாதாரண டீ கடைக்காரரை முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்றைக்கி அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா, இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணமாக ஆயிட்டார் பாருங்க. இவரே தான், நான் தான் நடத்தினேன் சென்னை மதுரையில் கூட்டம் முனிச்சாலை ரோட்டில். நாங்கள் டீ கடையே வச்சுருந்தவங்க, என்ன ஸ்டாலின் போய் டீ கடையில் டீ சாப்பிட்ற ஒரு பெருசா அப்படின்னு இவரே தான் பேசினார். ஸ்டாலினை பற்றி பேசாத பேச்சா, அம்மா இல்லைன்ற உடனே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுட்டார். அவ்வளோதான். அவரை
எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் அமைவது உறுதி என சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. தற்போதைய ஆட்சியின் செயல்பாடுகள் மீதான அதிருப்தி அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் மாற்றத்திற்கு தயாராக உள்ளதாகவும் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு குடும்பமாக செயல்படுகிறது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. திமுகவை வீழ்த்தவே அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி உள்ளதாகவும் உறுதி. தமிழ்நாட்டில் ஊழல் கரைபடிந்த ஸ்டாலினின் திமுக ஆட்சிக்கு முடிவுரை தொடங்கி உள்ளது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. எடப்பாடி பழனிசாமிதான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் எனவும் பேட்டி. மதுரை மாவட்டம் கே. புதூர் அருகே உறவுக்கார பெண்ணின் அந்தரங்க புகைப்படம் மற்றும் அவருக்கு தவறான தொடர்பு உள்ளதாக கணவருக்கு அவதூறு கடிதம் அனுப்பிய நபர் சிக்கினார். காவல்துறையினர் கும்பகர்ண உறக்கத்தில் உள்ளதால் எந்த குற்றமாக இருந்தாலும் லஞ்சம் அளித்து தப்பித்து விடலாம் என துணிகரத்துடன் நிகழும் குற்ற சம்பவங்கள். திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் 6 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 45 வயது காமுகனை பிடித்து தாக்கி காவல்துறையில் ஒப்படைத்த பொதுமக்கள். பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதே ஸ்டாலினின் 5 ஆண்டு கால ஆட்சிக்கு சாட்சி என பெண்கள் சாடல். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததுடன் மிரட்டல் விடுத்த 40 வயது காமுக பெயிண்டர் போக்சோவில் சிக்கினார். காமுகன்களால் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுக்க திராணி இல்லாமல் மீண்டும் ஆட்சியமைக்க வாய்ப்பு கொடுங்கள் என கேட்க திமுகவினருக்கு வெட்கமாக இல்லையா என பெண்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஜோதிடர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் கடும் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும் கஞ்சா புழக்கம் தங்கு தடையின்றி தமிழகம் முழுவதும் கிடைக்கும் அவலம். கோவை துடியலூர் அருகே பட்ட பகலில் ஆட்டோவில் இருந்த 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கஞ்சா விற்பனையாளர்களை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இளைஞரிடமிருந்து ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் விநியோகம் தடுக்கப்படாததால் இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு எதிர்காலத்தை இழப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இளம் சிறார்கள் கூட போதை மாத்திரை கலந்த கள்ளை அருந்தும் அதிர்ச்சி நிலை உருவாகியுள்ளதால் பெற்றோர் கடும் அச்சம். கண்காணிப்பு குறைபாடு காரணமாக இந்த ஆபத்தான பழக்கம் வேகமாக பரவி வருவதாக குற்றச்சாட்டு எழும் நிலையில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மௌனமாக இருப்பது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. கோவை மாவட்டம் ராமச்செட்டிப்பாளையம் பகுதியில் பிடிபட்ட 3 இளைஞரிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சா பறிமுதல். 5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்கும் மையமாக மாறிவிட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடந்த விவாதத்தில் நெறியாளர் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ஆட்சியின் குறைகள் குறித்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் சேர்களை தூக்கி எறிந்து திமுகவினர் அடாவடியில் ஈடுபட்டதால் மக்கள் அதிர்ச்சி. கோவை மாவட்டம் கரும்புக்கடை பகுதியில் திமுக எம்பி வருகையொட்டி குப்பை மேடாக காட்சியளித்த இடங்களை விதவிதமான திரைகளால் மறைத்து அலங்காரம் செய்துள்ள அவலம். குப்பைகள் அகற்றப்படாமல் சுகாதார சீர்கேடால் அவதிக்குள்ளாகும் நிலையில் மக்கள் பிரச்சினைகளை புறக்கணித்து விஐபி வருகைக்காக குப்பை கொட்டும் இடங்களுக்கு மேக்கப் போடும் கொடுமை திமுக ஆட்சியில்தான் நிகழ்வதாக மக்கள் கொந்தளிப்பு.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புஷ்பத்தூரில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. திமுக பொதுக்குழு உறுப்பினரின் வீடு மற்றும் நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனையால் பரபரப்பு. தமிழ்நாட்டின் உணர்வுகளை புரிந்து தமிழக மக்களின் எண்ணங்களை ஈடேற்றி மக்களை காத்து தமிழகத்தை மீட்கப் போகும் நம் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் பாஜக 27, பாமக 18, அமமுக 11 தொகுதிகளில் போட்டியிடுவது என தொகுதி பங்கீட்டில் உடன்பாட்டில் மகிழ்வோடு கையெழுத்திட்டுள்ளோம் என புரட்சித் தமிழர் அறிக்கை. தமிழகம் வாழ வேண்டுமென்றால் திமுக வீழ வேண்டுமென்ற தமிழக மக்களை காப்பதற்கான உன்னதமான ஒற்றை நோக்கத்தோடு இணைந்துள்ள நமது வெற்றி கூட்டணி தமிழக மக்களின் ஒருமித்த ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அஇஅதிமுகவின் பொற்கால ஆட்சி மீண்டும் அமையப்போவது உறுதி என புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. நமது கூட்டணி ஒப்பந்த கையொப்ப நிகழ்வில் கலந்து கொண்ட அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவிக்கிறேன். நமது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இதர கட்சிகளுக்குமான இடங்கள் மிக விரைவாக இறுதி செய்யப்படும் என்றும் களம் நமதே வெற்றியும் நமதே என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் சூளுரை. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறும் திமுக அரசு மத்திய அரசு வழங்கிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நிதி மற்றும் உதவிகளை முறையாக பயன்படுத்தவில்லை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை குற்றச்சாட்டு. திமுக அரசின் நிர்வாக திறனின்மையால் தமிழக மக்களின் கடன் சுமை 10 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் திமுக ஊழல் அரசாக உள்ளதாகவும் கடும் சாடல். DMK member used to always accuse the central government they could not get the sufficient fund. 50%. Madam, already they are given. Unfortunately, madam, the DMK government in Tamil Nadu, despite receiving thousands of crores and assistance, but in many programs, they are not properly utilized. You know very well, madam, because of their inefficiency of the DMK government in running during this period, nearly 10 lakh crores of loan in Tamil Nadu people are facing now. And also the coming election, the member said rising sun is going to give the light. Not, madam, DMK rising sun was setting sun now. Coming, it is setting sun. It cannot come give any light. It is a dark, Tamil Nadu is a darkness. Edappadi Palaniaswamy is going to win as a chief minister 2026 and give the light for the Tamil Nadu people with the Modi ji government and also the there must be a coordination between the central and state government. Madam, here there is no always they are accusing central government. There is no any coordination with central government. And there is a 2-engine they are telling. Sir, 2-engine, on ADMK party is 1 engine and BJP NDA is another engine. So both engine is required for the development of Tamil Nadu. But Edappadi Palaniaswamy taking the engine, is the first engine is taking the government and the other parties are supporting. That kind of development always our aim is to have good development, preserve development. We don't want any corruption government, madam. DMK is a corruption government. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போரினால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து நடைபெறுவது சவால் மிகுந்ததாக உள்ளது என்றும் இந்தியா வரும் எரிபொருள் கப்பல்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்றும் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாக மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. எரிபொருள் பயன்பாட்டிற்காக எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தகவல். ஈரான் இஸ்ரேல் மோதல் தெற்காசியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கும் பெரும் சவாலாக உள்ளதையும் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்களவையில் பிரதமர் மோடி உரை. நெருக்கடியை குறைக்க அரசு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்வதாக கூறிய பிரதமர் மோடி இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் திட்டவட்டம்.
வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம். தமிழகத்தில் ஊழலை ஒழிக்கும் நிர்வாகம் தேவை என்றும் விவசாயிகள், மீனவர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்கும் அரசு உருவாக வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் பேட்டி. நெல்லையில் விவசாயியை கொன்ற குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத விரக்தியில் அவரது மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை. இன்னும் 30 நாட்களில் இருந்த இடம் தெரியாமல் திமுக அரசை தமிழக மக்கள் தூக்கி எறிய உள்ள நிலையில் இனியும் காவல்துறை ஏவல் துறையாக செயல்படாமல் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் இதுவரை 151 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல். பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கணக்கிடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் கருவிகளில் முதல்கட்ட சீரமைப்பு பணிகள் தொடக்கம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஒதுக்கீடு செய்யும் பணியில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தீவிரம். பனையூர் பங்களா தலைவர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்தும் செயல்பாடுகள் எதையும் தொடங்காததால் தொண்டர்கள் குழப்பம். பரபரப்பு இல்லாத பனையூர் கட்சி என்று விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் தொண்டர் மனநிலைக்கு மாற்றமடையாமல் கடும் ஏமாற்றம் அடைந்ததுடன் பங்களாவில் முடங்கியிருக்கும் தலைமைக்கு எதிராக கடும் அதிருப்தியையும் தெரிவிக்கின்றனர். சென்னை முழுவதும் பொதுக்கூட்டம் மற்றும் தெருமுனை கூட்டம் நடத்த 214 இடங்களை அடையாளப்படுத்தியுள்ள தேர்தல் ஆணையம் அங்கு கூட்டம் நடத்த அரசியல் கட்சிகள் முன் அனுமதி பெற வேண்டும் என அறிவிப்பு. சுவிதா செயலி மூலம் விண்ணப்பிக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அதிகாரிகள் நடத்தை விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகையில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். இளைஞரை கொன்ற 3 பேர் மீதும் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் குற்றவாளிகளை சுதந்திரமாக உலவவிட்டு குற்றங்கள் பெருக காவல்துறை வழிவகுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. இவங்க 2 பேரும் மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஜார்ஜ்ன்றவனை அரெஸ்ட் பண்ணல, அவனை இது வரைக்குமே அரெஸ்ட் பண்ணல. ஆனா முக்கியமான அக்யூஸ்ட் அந்த ஜார்ஜை ஏத்துனவனே அவன் தாங்க கார்ல, அவனை பண்ணவே இல்லை இது வரைக்குமே. இவங்களும் பெயில 2 பேருமே வந்துட்டாங்க வெளியில. எங்களுக்கு இதுக்கு ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும். மறுபடியும் அவங்கள கண்டிப்பா நீங்க அரெஸ்ட் பண்ண வரைக்கும் அது இல்லாத. மற்ற குற்றவாளிகளை 24 மணி நேரத்தில் கைது செய்துள்ளதாக கூறும் காவல்துறை குற்ற செயலில் ஈடுபடும் திமுகவினரை மட்டும் தேடி வருகிறோம் என அறிவிப்பது ஏன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. வேளச்சேரியில் எலக்ட்ரீஷியனை கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த கும்பல் திமுக கொடிக்கட்டி காரில் தப்பியோடிய நிலையில் குற்றவாளிகளை பிடிப்பதில் ஏற்பட்டுள்ள மந்தம் குறித்து பலர் சந்தேகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விற்பனையாளர் தப்பியோட்டம். தமிழ்நாட்டில் அனைத்து சட்டவிரோத செயல்களும் திமுகவினர் மற்றும் அதிகாரிகளின் ஆதரவுடன் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேர்தல் விதிகளை மீறி பரிசுப் பொருட்கள் வழங்கிய தாவேகாவை சேர்ந்த சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மீது வழக்கு பதிவு. வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் பறக்கும் படை அளித்த புகாரில் நடவடிக்கை. புதுச்சேரி மங்களம் தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ரகுபதி, மாநில தலைவர் வைத்தியலிங்கம் கார் முன்பு படுத்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீட்டில் பல்வேறு சிக்கல்கள் எழும் என்பதால் விழிபிதுங்கி நிற்கும் திமுக தலைமை. கட்சி பண்ணா கட்சி பண்ண 5 வருஷமா கட்சி பண்ண போன வருஷம் எங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பேசினாங்க. காங்கிரஸ் கட்சி தான் பண்றீங்களா இல்ல வேற திமுக சப்போர்ட் பண்றீங்களா?
புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு தொகுதி கொடுக்காததை கண்டித்து அம்மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டு நாராயணசாமி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தொடர்ந்து கட்சி தலைவர் பதவியை விட்டு வைத்தியலிங்கம் விலக வேண்டும் என தொண்டர்கள் ஆவேசமாக கோஷமிட்டனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக நாகை மாவட்ட பெண்கள் வேதனை. வரும் தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என துடித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் மக்களை பற்றி துளி கூட கவலைப்படவில்லை என ஆவேசம். தமிழகத்திலே குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அரசியல் போர்வையிலே இருந்து கொண்டு இது போன்ற குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் கண்டிக்க வேண்டிய காவல்துறையை தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்ற முதல்வர் அவர்கள் இதனை கண்டு கொள்ளாமல், இதில் எந்தவித கவனமும் செலுத்தாமல் சொல்லுவார்களே, ரோமாபுரி தீப்பற்றி எரிந்த பொழுது நீரோ மன்னன் பிடிவாசில் தான் என்று. அதே போல அவர் தன்னுடைய கட்சியை வளர்க்கின்ற வழியையும் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஆதாயம் தேடுகின்ற வழியையும் அடுத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தோடும் செயல்படுகிறாரே தவிர மக்களை பற்றி அவர் ஒரு துளி கூட சிந்திக்கவில்லை. காட்டுமண்டித்தனமான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் தான். இன்னைக்கு இருக்கிற அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தினாலையும் ஆம்பளை பிள்ளையிலேருந்து வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து பள்ளிக்கூட பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் சீரழிஞ்சு ஒரு குடும்பமே அந்த போதைப் பொருளால சீரழியுது. பத்தாயிரத்துக்கு அதனால பெண்களும் சீரழிகிறாங்க. அப்ப பெண்களும் ஆண்களும் சீரழிஞ்சா என்னங்க நடக்கும்? நாடு ரொம்ப ஒரு தரமட்டத்துக்கு தானங்க போகும். அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னா அது சட்டத்திட்டங்கள், கடுமையான சட்டத்திட்டங்கள் மூலமா தான் அதை ஒரு சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். கல்வியில் முன்னேற்றம் என திமுக அரசு பெருமை பேசும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு பகுதியில் கல்லூரி மாணவர் உட்பட 5 பேர் லாரியில் 27 கிலோ கஞ்சா கடத்திய அவலம். அரசின் கல்வித்தரம் மீதான கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அளவுக்கு அவல சூழலை ஏற்படுத்தியதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்த கோரி திமுக கூட்டணி கட்சியின் தொழிலாளர் சங்கமான ஏஐடியூசி சார்பில் ஆர்ப்பாட்டம். சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு கூலியை 15ஆக உயர்த்தி தர வேண்டும் என கோரி முழக்கம். திமுக ஆட்சியில் சிறு வியாபாரிகள், விவசாயிகளின் நிலை மோசமாக உள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கொலை கொள்ளைகள் அதிகரிப்பதாகவும் சேலத்தில் மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியின் மக்கள் விரோத போக்கு அம்பலப்பட்டுள்ள நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகி அதிமுக ஆட்சியை எதிர்நோக்கியுள்ள மக்கள். விவசாயி இந்த மாதிரி சிறு தொழில்காரெல்லாம் ரொம்ப அடிபட்டு நொந்து போன கணக்கு தான். ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நம்ம சட்டம் ஒழுங்கு கிடையாது. அது கேள்வி கிடையாது. எங்கே போனாலும் எந்த கேள்வியும் கிடையாது எதுவுமே. திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் மீதான அதிருப்தி கூட்டணிக்குள்ளேயே வெடித்து திமுகவின் நிர்வாகத்திறனை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அழுத்தம் கொடுத்து 6 தொகுதிகள் கேட்பது ஆட்சியின் பலவீனத்திற்கு நேரடி சாட்சி என கூறும் விமர்சகர்கள், மக்கள் விரும்பும் ஆட்சி கொடுத்திருந்தால் இப்படி தமிழகத்தில் காணாமல் போன கம்யூனிஸ்டுகளிடம் கூட அடிபணிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்காது என விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு மேலப்புள்ளான் விடுதி பகுதியில் 10-12 வயது மகன்கள் உட்பட தந்தை, தாய் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் போதைப் பொருள் கலந்த கள் குடிக்கும் அவலம். ஒரு குடும்பத்தையே போதைக்கு அடிமையாக்கியதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் 5 ஆண்டு கால சாதனையா என மக்கள் கேள்வி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 காவலர்கள் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இக்கொலை சம்பவம் நடைபெற்ற போது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.
நாமக்கல் பகுதியில் முட்டை விலை தொடர் சரிவால் 20 காசுகள் குறைந்து கொள்முதல் விலையில் ஒரு முட்டைக்கு ₹4.25 நிர்ணயம் செய்யப்பட்டதால் கடும் நஷ்டத்தை சந்திப்பதாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கவலை. சந்தை நிலைமை மோசமடைந்து வருவதால் கோழிப்பண்ணை வியாபாரிகள் நஷ்டத்தை போக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை. அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமடைந்துள்ளதால் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் பெரும் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் பிரதமர் மோடி நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தகவல். எண்ணெய் இறக்குமதி சார்ந்த இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயரும் அபாயம் அதிகரித்து உள்ளதாக தகவல். நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியில் தந்தையை கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிக்காத காவல்துறையின் தோல்வியால் உருக்கமான கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவரது 23 வயது மகள் தூக்கிட்டு தற்கொலை. காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு வீண் விளம்பரம் செய்யும் ஸ்டாலினின் தோல்வியுற்ற ஆட்சியால் ஒரு குடும்பமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. தஞ்சை பகுதியில் வறுமை காரணமாக 12,000 ரூபாய்க்கு குழந்தை விற்பனை நடைபெற்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. திராவிட மாடல் அவல ஆட்சியின் சமூக பாதுகாப்பு தோல்விக்கு இதுவே சாட்சி என பொதுமக்கள் கடும் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வாக்காளர்களுக்கு இரவு நேரத்தில் திமுகவினர் பரிசு பொருட்கள் வழங்கி வருவது அம்பலம். அதிமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் சில பொருட்கள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தேர்தல் அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை பெருங்கோடு ஏரியின் சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழுந்தும் இரு பகுதிகளை இணைக்கும் நடைபாதை துண்டிக்கப்பட்டதாலும் ஏரி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் அவலம். அதிமுக ஆட்சியில் பராமரிக்கப்பட்ட ஏரி திமுக ஆட்சியில் பராமரிப்பின்றி இருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியை ஒட்டிய ஏரியில் அனுமதியின்றி கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் திமுக மண்டல சேர்மன் அனுமதியோடு நடைபெறுகிறதா எனவும் கேள்வி. மதுரை மாவட்டம் பூச்சம்பட்டி ஊராட்சியில் கனிமவள நிதியில் இருந்து 13,74 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ள நிலையில் அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சாலைகள் சேதமடைந்த நிலையில் உள்ளதாகவும் குடிநீர் வடிகால் வசதி மருத்துவம் மற்றும் கல்விக்கான வசதிகள் மிகவும் பின்தங்கியே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நிதி எங்கே போனது என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில் பூக்கடைகளைப் போல் எங்கு பார்த்தாலும் சாராய கடைகளாக இருப்பதாக குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டித் தருவதாக கூறிவிட்டு கடந்த 5 ஆண்டுகளாக வீடுகள் கட்டித் தராமல் மக்களை திமுக அரசு ஏமாற்றியதாகவும் கோவை மக்கள் கடும் தாக்கு. இந்த அரசாங்கம் திமுக ஆட்சியில் அவங்க அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு சொன்னது என்னென்னா மதுவே இல்லாமல் சுத்தமாக ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் படிப்படியாக அதை குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன எதையுமே செய்யவே இல்லை. இன்றைக்கி அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அநேக சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க. பெட்டிக்கடையை விட அதிகமாக சாராய கடை தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. பூக்கடை மாதிரி அங்கங்கே நிறைய இருக்குது. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் பசங்க, பெரியவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, வயசானவங்க அப்படின்னு இல்லாமல் தராதாரம் இல்லாமல் எல்லாருமே கெட்டு அழிஞ்சிட்டு இருக்காங்க. அடுக்குமாடி குடியிருப்பு இருந்து பாலடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி இடிச்சு கட்டித்தரேன்னு சொல்லி போட்டு இந்த 5 வருஷமாக கட்டவே இல்லை. எல்லாம் வாடகை வீட்டில் குடியிருங்க, நாங்கள் அமௌண்ட்டு தரோம், வாடகை உண்டான காசு பாதி தரோன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிச்சு. இது வரைக்கும் 5 பைசா கொடுக்கல. இப்போ வரைக்கும் வாடகை 7,000 8,000 கட்டிகிட்டு இருக்கோம். நாங்களும் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் பூராமே. எங்களுக்கு இந்த வாரிசு வேலைக்கு எடுக்கலன்னு சொல்லிட்டு அதுவும் எங்களுக்கு எடுக்கலை. நிறைய பேர்த்துக்கு ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இறந்தவங்களுக்கெல்லாம் பென்ஷன் இதெல்லாம் தருவோன்னு அதுவும் தரல. பென்ஷன் பணத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கும் இது பண்ணல. வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஜெயிச்சா, அதுவும் எடுக்கலை. இந்த கவர்மெண்ட் 5 வருஷம் எதுவுமே செய்யலை. இந்த 1000 ரூபா பணம் பார்த்திங்கன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் தர்றேன்னாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிறதுலே இல்லாதப்பட்டவங்க நாங்கள் தான் கடைசியாக குப்பை வலிக்கிறவங்க. அவங்களுக்கு எனக்கு கூட இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டு. எதை கேட்டாலுமே 5 வருஷமாக எதுவுமே எங்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யவும் இல்லை, ஒன்றுமே பண்ணவே இல்லை. இப்போ நாங்கள் பண்ணித்தரோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு மறுபடியும் சுற்றி அதே இடத்துல தான் நிற்கிறாங்க. திமுக ஆட்சியிலையும் எங்கே பார்த்தாலும் ரோடு டிச்சு குழியுமாக கிடக்குதுங்க. நல்லா இருக்க ரோடே தோண்டி போடுறானுங்க, வேலை செய்கிறதில்ல. ட்ரைனேஜ் பிரச்சனை, ட்ரைனேஜ் போடுறேன்னு ரோட்டில் நடுவில் எல்லாம் போடுறாங்க. அதை ட்ரைனேஜ் போய் திருப்பி ரிவர்ஸ் ஆகி பிளாக் ஆகிக்குது. ரோடு எல்லாமே ரொம்ப மோசமாகவும் இருக்குது. இந்த ஆட்சி எப்போ வந்ததோ அதுலேருந்து ரோடு போச்சு. கார்பரேஷன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் திமுகவினுடைய ஆட்சி மிகவும் மோசமாக இருக்குது. எப்படின்னு சொன்னால் கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு இந்த மாதிரி சமாச்சாரம் அன்றாடும் நிகழ்வாக போயிடுச்சு.
எங்கே பார்த்தாலுமே இங்கே சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய கேவலமான நிலையில் இந்த 5 ஆண்டு காலமாகவே சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவுக்கு சந்தி சிரிக்குதுங்க. இது தமிழ்நாடுங்கிறது கோவையில் எடுத்துட்டிங்கன்னா விமான நிலையத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. அந்த பெண்ணு வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் போராடி தன்னைத்தான் காத்துக்கிட்டு தான் அப்புறம் தான் காவல்துறை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இங்கேன்னு மட்டும் இல்லை, இன்றைக்கி நாங்குநேரியிலிருந்து ஒவ்வொரு இடங்களில் பார்த்தாலும் இந்த சட்டம் ஒழுங்குங்கிறது மிகப்பெரிய கேவலம். அதாவது முதியோரானாலும் சரி, சின்ன குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா காவல்துறையினுடைய கரங்கள் இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. காவல்துறை வந்து சுயமாக செயல்பட்டால் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்கவே முடியாது. திருவண்ணாமலையில் குடிபோதையில் விடுதியின் மேலாளரை தாக்கி காரின் கண்ணாடியை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் அட்டகாசம். காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாமல் மெத்தனமாக இருப்பதால் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்ய வந்த பெண் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் பரிதாபமாக உயிரிழப்பு. தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயிரிழந்த பெண்ணின் 3 குழந்தைகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்கள் முற்றுகை போராட்டம். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் நீடித்து வரும் குடிநீர் பற்றாக்குறை கோடை காலத்தில் தீவிரமடையும் எனவும் மக்கள் தினசரி தண்ணீர் தேவைக்காக போராடும் நிலை ஏற்பட்டு உள்ளதாகவும் தகவல். குடிநீர் மேலாண்மையில் அக்கறை காட்டாத திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் வரும் தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கி பாதிக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கணிப்பு. வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் திருவல்லிக்கேணி தொகுதியில் மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் கடந்த 15 நாட்களுக்கு மேலாகியும் மூடப்படாமல் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கும் திமுக அரசு நடத்தும் ஆட்சியெல்லாம் ஒரு சிறப்பான ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி. இன்னும் நோண்டிதான் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் பண்ணுறாங்க பண்ணிதாங்கிறாங்க, இன்னும் மூடவே இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆட்சியா ஒன்று நான் கேட்குறேன். என்ன பண்ணுறதுண்ணா, இது பண்ணிட்டாங்க. நம்மளோட கஷ்டம் நீங்களே பார்த்தீங்க. இப்போ எப்படியாவது போனான்னு நீங்களே பார்த்தீங்க. இப்போ பார்த்தியாச்சியா தேவையில்லாத இப்போலாம் பண்ணிட்டுக்கிறாங்க. இது நீங்கள் பண்ணாமல் விட்டுற வேண்டியதுண்ணே. எதுக்கு பண்ணுறீங்க நீங்களா? எதுக்கு இப்போ ஓட்டு போடணும் அதனால இதுமாதிரி பண்ணுறீங்களா நீங்களா? எதுக்கு தேவையில்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு பயமாக நான் பரவாயில்லண்ணா, நான் வந்துடுவேன். நான் சின்ன பையன், இதுவும் வயசானவங்களாம் வந்தால் இப்போ நான் போட்டு இருந்ததுனால இப்போ 2-3 பேர் வராங்க. தைரியமான தான் வர முடியும், வயசானவங்களும் வர முடியாது, குழந்தைங்களும் வர முடியாது. இந்த பக்கம் 15 நாள் கிட்ட வருது. நிறைய வீடுகள் இருக்குது இங்கே. நாங்களே வர மாட்டோம், பயமாக தான் இருக்குது. எமர்ஜென்சி டக்குன்னு கடை உள்ள இருக்குது, அதனால வந்தோம். வந்துட்டு வயசானவங்களாம் கஷ்டம், ரொம்ப யாரும் வரவே மாட்டாங்க. ஒரு யங்ஸ்டர் பீப்புள் கொஞ்சம் யாரும் தைரியமாக இருக்கவங்க தான் வர முடியும். பண்ணிட்டாங்க, ஆனால் அதோடு வரல. திமுக ஆட்சியில் விலங்குகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்க என கூறி கோடிக்கணக்கில் நிதி செலவிட்டதாக கூறப்படும் நிலையில் வனவிலங்குகளின் பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக சருகுமான்கள் எண்ணிக்கை வேகமாக குறைந்து அழிவின் விளிம்பை எட்டியுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எச்சரிக்கை. சென்னையில் வேகமாக பரவி வரும் மெட்ராஸை எனப்படும் கண் தொற்று நோய் பரவல் பள்ளி மற்றும் அலுவலகங்களில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை. அலட்சியம் காட்டாமல் உடனடி சிகிச்சை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தல். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே முறைகேடாக செயல்பட்டு வரும் குவாரியில் பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்படுவதால் தூக்கமில்லாமல் தவிப்பதாக மக்கள் வேதனை. ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் குவாரி உரிமத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் எனவும், ரத்து செய்யவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் எச்சரிக்கை. சென்னையின் குடிநீர் தேவைக்கு முக்கிய ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து புழல் ஏரிக்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது. நீர் மேலாண்மை குறித்த ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் குடிநீருக்கு சென்னை மக்கள் திண்டாடும் நிலை ஏற்படும் எனவும் வல்லுநர்கள் எச்சரிக்கை. தானியங்கி சிக்னல்களுக்கான இறுதிக்கட்ட சோதனைகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கோவை இடையேயான 6 முக்கிய இன்டர்சிட்டி ரயில்கள் நாளை முழுமையாக ரத்து. மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே தெரிவித்த நிலையில் பயணிகள் பாதிக்கும் அவலம்.
சென்னை காசிமேடு மீன் சந்தையில் வரத்து குறைவால் அதிக விலைக்கு மீன்கள் விற்பனை. வஞ்சிரம் கிலோ 1100 ரூபாய் வரையும், இறால் 500 ரூபாயும், சங்கரா 400 ரூபாய் வரையும் விற்பனை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வசந்த உற்சவம் வருகிற 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. 3 நாள் விழாவில் சிறப்பு பூஜைகள், அலங்கார சேவைகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகத்தில் வரும் வாரங்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பிற்பகல் நேரங்களில் கடும் வெப்பம் நிலவும் நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் எனவும், நீர்ச்சத்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் எனவும் அறிவுறுத்தல். நெல் மற்றும் கோதுமை கொள்முதலின் அளவு தொடர்ந்து மதிப்பீட்டை விட குறைவாகவும், பல மாநிலங்களில் இலக்கை விட குறைவாகவும் இருப்பதாக கவலை தெரிவித்துள்ள நாடாளுமன்ற நிலைக்குழு. கொள்முதலுக்கான திட்டமிடல் மற்றும் மாநிலங்களுடனான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி மதிப்பீடு மற்றும் உண்மை இடைவெளியை குறைக்க வேண்டுமென உணவு அமைச்சகத்திடம் வலியுறுத்தல்.